வணக்கம் நண்பர்களே. மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா சிங்காரவேலனார். 1923 முதல்ல வந்து பார்த்தோம்னா மே தினம் கொண்டாடுறார். இப்போ மே தினம் கண்டவர் அப்படின்னு சொல்லி இவர் தான் நம்ம சொல்லுவோம். இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918 சிங்காரவேலனார், பிபி வாடியா, திருவி கல்யாண சுந்தரனார் இவங்க 3 பேரும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்தியாவிலேயே முதல்ல. ஏன்னா ஏஐடியூசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படிங்கிறது லாலா லஜபதி ராய் தலைவர் 1920 அக்டோபர் 31 தான் வருது. அதுக்கு முன்னாடியே 1918 வந்து தொடங்கப்படுகிறது. இவர் வந்து பார்க்கும்பொழுது கான்பூர் சதிவழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சதிவழக்கு 1924, அதில் 13 பேர் குற்றம் சாட்டப்படுறதுல இவரும் ஒருத்தராக இருக்கிறார். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு 7 வருஷ சிறை தண்டனை, ஜெயிலில் தப்பிச்சதுக்காக 7.5 வருஷமா மாற்றப்பட்டு வெளியே வந்தவர். இவருடைய தூண்டுதல்னால கம்யூனிஸ்டா மாறி திரும்ப 10 வருஷம் உள்ள போறதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார். 1928 வந்து பார்த்தோம்னா தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம், அதாவது பார்த்தோம்னா திருச்சியினுடைய பொன்மலையில் ஏற்பாடு செய்யறதுல ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு. இந்த மாதிரி வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 1908, அதாவது 1917 தான் ரஷ்ய புரட்சியை லெனின் பண்றாரு. அதுக்கெல்லாம் முன்னாடியே 1908 பிப்ரவரி மாதம் குரூப் 1 கொஸ்டின் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது. ஸோ கோரல் மில் அப்படிங்கிறது ஒரு நூற்பாலை தான். இந்த தூத்துக்குடி கோரல் மில்லில் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வீக்கு லீவே கிடையாது, வாரத்தில் லீவே கிடையாது, வேலை நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனை எதிர்த்து வஉசியும் சுப்பிரமணிய சிவம் பேசி அதுக்கு வந்து தீர்வு காண்றாங்க. அது வந்து முதல் போராட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஈவன் பிஃபோர் லெனினுக்கு முன்னாடியே. அடுத்தது 1918 ஹார்வி மில் வேலை நிறுத்தம் அப்படின்னு மதுரையில் நடத்தினவர் யாருன்னு பார்த்தோம்னா வரதராஜ நாயுடு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இவருக்கு 18 மாதம் சிறை தண்டனை. இவருக்காக அப்பியரான வக்கீல் யாருன்னு பார்த்தோம்னா சாச்சாச் ராஜகோபாலாச்சாரி அப்பியர் ஆகிறாரு. ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் முக்கியமான ஒருத்தர், ரோசாப்பு துறைன்னு சொல்லுவோம், அவரும் அதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கிறாரு. அவரை வந்து வெளியே கொண்டு வர்றாங்க வரதராஜ நாயுடுவை. இதுவும் ஆல்ரெடி குரூப் 1 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து வந்து பார்த்தோம்னா 1921 பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில், பிஎன்சி மில் அப்படின்னு சொல்லுவாங்க, புளியந்தோப்பு நிகழ்ச்சிகள் என்றும் அழைக்கப்படும். பேராசிரியர் வெங்கடேசன் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலையும் பார்த்தோம்னா அரிசி அலவன்ஸ் அப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. அரிசி அலவன்ஸ் சம்பளம் கம்மியா இருக்கு. இந்த பிரச்சனைக்காக ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடந்திருக்கு. இதை நடத்தினது மெட்ராஸ் லேபர் யூனியன், 1918 தொடங்கப்பட்ட மெட்ராஸ் லேபர் யூனியன். இது மட்டும் இல்லாம ஜார்ஜ் ஜோசப்பே வந்து பார்த்தோம்னா மெஜிரா கோட்ஸ் அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒரு மில் இருக்கு, அங்க நடந்த ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ லேபர் ஸ்ட்ரைக் சம்பந்தமான முக்கியமான கண்டென்ட் இது, நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமானது தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை யாரோடது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.